Hello friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கான வீடியோல பிளவுஸ்ல போடுற சில butta டிசைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப sugar beads கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சீக்வென்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கிராஸ் சிம்பிள் மாதிரி ஒன்னு போடுறேன். நடுவுல இப்படி ஒரு லைன் போடுறேன். நம்ம இதல தான் டிசைன் பண்ண போறோம். நான் நீடில் நம்பர் 14 0.5 mm எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்க இந்த இடத்துல இருந்து ஒரு குட்டி செயின் போடுறேன். மூணு சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறேன். நம்ம இந்த இடத்துல இருந்து சென்டர் பாயிண்ட்ல ஒரு செயின் குட்டியா ஒரு செயின் போடணும். அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு குட்டியா ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்பதான் டைட்டா இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடுல நம்ம இப்ப வர்க் பண்ணனும். இப்ப ஆப்போசிட் சைடுலயும் நம்ம இந்த இடத்துல செயின் போட்டு த்ரெட் டைட்டா வச்சுக்கணும். மறுபடியும் 3 சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறேன். திருப்பி சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுறோம். சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு குட்டியா ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடுல ஒரு லாங் செயின் போட்டுட்டு அது பக்கத்துல ஒரு குட்டி செயின் போடுறேன். நம்ம அந்த டிசைன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். மறுபடியும் ஒரு 3 சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல மறுபடியும் நம்ம ஒரு குட்டி செயின் போடுறோம். இன்னொரு தடவை ஒரு குட்டி செயின். ரெண்டு தடவை போடும்போது தான் அந்த த்ரெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லனா பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடுலயும் ஒரு லாங் செயின் பக்கத்துலயே ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 சுகர் பீட்ஸ் எடுக்கிறோம். சீக்வென்ஸ் எடுக்கிறோம். சென்டர்ல குட்டி செயின் அது பக்கத்துலயே இன்னொரு செயின் போட்டுக்கிறோம். இது ஆப்போசிட் சைடுல ஒரு லாங் செயின் அது பக்கத்துலயே ஒரு ஷார்ட் செயின் போடுறோம். இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு சென்டர்ல நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். இந்த டிசைன் பிளவுஸ்ல அங்கங்க ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம நெக்கோட பார்டர் லைன்ஸ்ல கூட போட்டு ஒரு நெக் டிசைன் ஃபுல்லாவே முடிக்கிற அளவுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சை வச்சு எத்தனை டிசைன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோன்றது நீங்க ஓல்டு வீடியோஸ்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நம்பர் 2 சைஸ் பீட் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் பீட். அப்புறம் பக்கத்துல சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மறுபடியும் நம்ம சென்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்ல இருந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிறோம். ஒரே ஒரு சுகர் பீட் எடுக்கிறேன். ஒரு 2 mm பீட் எடுக்கிறேன். நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வரணும். சென்டர்ல ஒரு குட்டியா ஒரு செயின் போட்டுக்கோங்க. அது பக்கத்துலயே இன்னொரு குட்டியா ஒரு செயின் போட்டு ஆப்போசிட் சைடுக்கு வந்துருங்க. ஆப்போசிட் சைடுல லாங் செயின் ஒன்னு போட்டுக்கிட்டு அது பக்கத்துல ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிறோம். ஒரு சுகர் பீட் எடுக்கிறேன். ஒரு 2 mm பீட் ஒன்னு எடுக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர்ல நம்ம ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். அது பக்கத்துலயே இன்னொரு சின்ன செயின் ஒன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் ரைட் ஆப்போசிட்டுக்கு வரும். ஒரு லாங் செயின் ஒரு குட்டியா ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கிறோம். ஒரு சுகர் பீட் ஒரு 2 mm பீட் மறுபடியும் எடுக்கிறோம். இந்த இடத்துல திருப்பி சென்டருக்கு வரும். சென்டர்லயும் 2 செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு செயின் போடும்போது பீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஆப்போசிட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்துலயே ஒரு குட்டியா ஒரு செயின்
ஒரு சுகர் பீட், ஒரு 2 mm பீட். மறுபடியும் இந்த சென்டரில் வந்து நம்ம 2 செயின் போட்டுக்கிறோம். செயின் போட்டுட்டு அப்படியே நாட் போட்டுடுறோம். இந்த புட்டா டிசைன் கூட நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே வர இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட பார்டரில் கூட நம்ம இதை வச்சு இந்த பீட் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு வேறு எதனா ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அங்கங்கே வர மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். நான் இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்து ஒரு லாங் செயின், இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்து ஒரு லாங் செயின் போடுறேன், ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட் எடுக்கிறோம். இந்த இதுவும் நம்ம ப்ளவுஸில் போடும்போது இதுவும் நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது 2 mm பீட் எடுக்கிறேன். இப்போ எந்த ஷேப்பில் போட போகிறோன்னா சென்டரில் ஒரு பீட் வைக்க போகிறோம். அதை சுற்றி இங்கே பக்கத்தில் பீட் வைக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பீடு எடுத்துட்டு ஒரு செயின் போடுறேன். இப்போ அடுத்தது இன்னொரு பீடு எடுக்கிறோம். இன்னொரு பீடு எடுக்கும்போது ஆப்போசிட் சைடில் இந்த த்ரெட்டு போகாத இப்போ பக்கத்துலேயே நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பீடு எடுத்துட்டு போடும்போது நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் பீடு வளைஞ்சு வரும். அந்த நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீடலை நம்ம டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டிச் வேணுமோ அந்த இடத்துல போட்டோன்னா தான் அந்த ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா சென்டரில் ஃப்ளாட் பீட் வச்சுக்கணும். சென்டரில் செயின் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த ஃப்ளாட் பீட்டை வைக்கிறோம். வச்சுட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பீடு வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல செயின் போட்டுக்கோங்க. ஒரு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃப்ளவருக்கும் இந்த ஃப்ளவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் போடுறேன். அடுத்தது நம்ம இந்த சக்கரி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் ரிங்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், மெட்டீரியல்ஸ் வீடியோவில். ஃப்ளவர் ரிங்குன்னு சொல்லுவாங்க, சக்கரின்னு சொல்லுவாங்க. சக்கரியை வச்சு ஒரு செயின் போட்டுட்டு சக்கரியோட சென்டரில் இன்னொரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டிங்கன்னா தான் ஸ்டிஃபாக நிற்கும். 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு டர்ன் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுக்கோங்க. த்ரெட்டை வச்சு டர்ன் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக டர்ன் ஆகும். ஏதாவது மெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அது டர்ன் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம சக்கரியை வச்சுட்டு
இந்த ரிங்குக்கு சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனோட டிப்பு வந்து அந்த ரிங்குக்கு சென்டரில் படுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தது ஒரு அரும்பரும்பாக ஒரு டிசைன் போட போகிறோம். அதுக்கு 2 mm பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். லைனாக போட்டுகிட்டே வரணும். ஒரு பீடு போட்டு முடிச்சிடதுக்கு அப்புறமா கிராஸாக ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த பீட் நம்ம வைக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா நம்ம அரும்பரும்பாக ஒரு டிசைன் கிடைக்கும். இது நெக்லைனோட பார்டர்ஸ்லலாம் யூஸ் ஆகும். பார்டர் ஃபுல்லாகவே இந்த டிசைன் மட்டும் சிம்பிளாக போட முடியும். நான் இங்கே திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம இதை சுற்றி நம்ம சுகர் பீட் வைக்க போகிறோம். நான் இந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து ஒரு செயின் எடுத்துக்கிறேன். 2 சுகர் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ 2 பீட் போட்டுட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிள் பீடாக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. 2 பீடு மேலே வைக்கக்கூடாது. சுகர் பீட்ஸில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. த்ரெட் வெளியில் தெரியும், அங்கங்கே தனியாக தெரியும். அது திலகமோட ஷார்ப் எட்ஜஸில் நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.